அனைவருக்கும் வணக்கம். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய பண்டாரா அருள் செய்திய இன்னைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிறது ஒரு அந்த ஆங்கில வார்த்தைக்கு அப்படியே ஏற்புடைய வார்த்தையா இல்ல. ரீச்சிங் ஃபார் த வானத்தை அடைய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம். அதனுடைய அடையாளமா அவர் என்ன சொல்றாரு, ஒரு பணிவு எப்படி நம்முடைய அகங்காரம் உருவாக்குகின்ற ஒரு மேற்கூரையை உடைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜினுடைய சாராம்சம். ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் அகங்காரம் அமைத்த மேற்கூரையை பணிவு எவ்வாறு உடைக்கிறது. How humility breaks the ceiling that ego builds. Message on the occasion of Golden Jubilee celebration. Yogashram, Shahjahan. Batch number 3, 20th to 22nd February 2026. மூன்றாவது பேட்சில் வழங்கப்பட்ட அருள் செய்தி. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி விழாவை முன்னிட்டு வழங்கப்பட்ட முதல் 3 அருள் செய்திகளில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் பார்ப்போம். பிளவுற்ற இதயம் என்ற அருள் செய்தியில் ஆசைக்கும் போராட்டத்திற்கும் இடையே சிக்கித் தவித்து எது நிலைத்திருக்கும் என சிந்திக்கின்ற ஆன்மாவை கண்டோம். நோக்கத்தை விழித்தெழச் செய்தல் என்ற அருள் செய்தியில் திசை அறியாமல் எரிகின்ற நெருப்பு போல நோக்கமின்றி ஆற்றலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆன்மாவை கண்டோம். உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் என்ற அருள் செய்தியில் நன்றாக பயிற்சி செய்து உள்முக மாற்றத்தை அடைந்த போதும் தனது இதயத்தில் ஏற்படும் தன்மை மாற்றத்தின் மீது நம்பிக்கை கொள்ள இயலாத ஒரு ஆன்மாவை கண்டோம். இப்போது நாம் 4வது ஆன்மாவை சந்திக்கிறோம். இந்த 4வது ஆன்மா உள்முக பயணத்தில் மேலும் ஆழ்ந்து பயணித்துள்ளார். அவர் விவேகத்துடன் பாதையை தேர்ந்தெடுத்துள்ளார். நோக்கத்தால் தூண்டப்பட்டுள்ளார். மேலும் பாதையில் போதுமான அளவுக்கு நம்பிக்கையும் கொண்டுள்ளார். இருப்பினும் அவரது வளர்ச்சி ஒரு கட்டத்தில் தடைபடுகிறது. அதற்கு காரணம் திறன் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு விட்டதால் அல்ல, ஆனால் இதுவரை அவர் பெற்ற ஆன்மீக நிலைகளே மெல்ல அவருக்கு ஒரு கூடாரமாக மாறிவிட்டது என்பதால். இதற்கு ஒரு உவமையாக தாவரங்கள் வளர்க்கப்படும் கண்ணாடியினால் ஆன பசுமை குடில் ஒன்றின் மேற்கூரை வரை உயரமாக வளர்ந்திருக்கும் ஒரு மரத்தை எண்ணி பாருங்கள். அது ஒரு விசித்திரமான சிக்கலை எதிர்கொள்கிறது. அதனுடைய வேர்கள் ஆரோக்கியமாக உள்ளன. அதனுடைய இலைகள் பசுமையாக உள்ளன. மேலும் வெளிப்புறமாக காணும் போது அது நன்கு செழித்து வளர்ந்துள்ளதாகவே தெரிகிறது. இருப்பினும் அதன் வளர்ச்சி தடைப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் மேலும் வளர்வதற்கான திறன் அதனிடம் இல்லாததால் அல்ல, மாறாக அங்கிருந்த ஒரு வரம்பை அது எதிர்கொண்டதால் தான். அந்த கண்ணாடி மாளிகை தான் அகங்காரம். அதன் மேற்கூரை அகங்காரம் தன்னிடமே கூறிக்கொள்கின்ற கதை. கட்டிடத்தின் கூரை வரை வளர்ந்துள்ள அந்த மரம் அந்த கூரைதான் வானம் என்று தவறாக புரிந்து கொண்டு அதன் வளர்ச்சிக்கான வரம்பை, அதாவது முழு உயரத்தையும் அடைந்து விட்டதாக தனக்குத்தானே நம்புகிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான பகுதியை நோக்கி மாஸ்டர் நகர்ந்தார். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முதல் கட்டத்திலிருந்து
வளர்ச்சியடைந்த கட்டம் வரைக்கும் வர்ற அபியாசிகள் ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப விரிவா எடுத்துட்டு வர்றாரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப சூட்சுமமானதும் தந்திரமானதுமான ஒரு தடையை நோக்கி இப்போ வந்துட்டார். இந்த தடை வெளியில தெரியாத ஒரு தடை, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவங்க தடைப்பட்டு இருக்கிறாங்கிறது இவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இந்த இதுக்கு முதல்ல படிச்சவங்கள கூட, அதாவது கேஸ் நம்பர் 3 சந்தேகம் அப்படிங்கிறதுல கூட அவங்க தடைப்பட்டிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிலைமையில இருக்கிறவங்க அவங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருப்பது அவங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இன்னும் ஆர்வமாகவும் இன்னமும் நல்லாவும் வேலை செய்து கொண்டிருப்பதாக உணர்கின்ற ஒரு கட்டத்துலதான் மற்றவங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. பட் அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனை அகங்காரம். இந்த அகங்காரம் எப்படி வேலை செய்யுது? தான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டதாக அது நம்புகிறது. இதுக்கு முதல்ல இருந்த ஆள் அடைந்த ஒன்று, தனக்கு கிடைத்த ஒன்று மேல நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. அது இதுக்கு முதல்ல சந்தேகம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பார்க்கும்போது, ஆன்மீக பயிற்சி கொடுத்த அனுபவங்கள் மேல, தான் அடைந்த மாற்றத்தின் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த ஆளை பார்க்க, அது சந்தேகம். ஆனால் இந்த ஒன்றை அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு தான் அடைந்து விட்டதாக முடிவு பண்ணி, நான் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு, இது முழுக்க முழுக்க அகங்காரத்தினால வர்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபேமஸ் கோட்லாம் சொல்லுவோம். ரூமியோட கோட்டு, பாபுஜியோடைய, லாலாஜியோட இது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி நான் இதுல சேர்ந்ததுல இருந்தே ஒரு கோட்டு மட்டும் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்குன்னு நானா உருவாக்கி வச்சுக்கிட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு, அதாவது நாலெட்ஜ் கொடுக்குறோம்ல, அறிவு என்பது சுயநலத்தை வளர்க்கிறது, ஆன்மீகம் என்பது அகங்காரத்தை வளர்க்கிறது. இது நீங்க எங்க வேணாலும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சைடு எஃபெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ். சைடு எஃபெக்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஈகோ. இப்ப நீங்க சாதாரணமா கொஞ்சமா படிச்சு அதிக புத்திசாலித்தனம் இல்லாத நார்மலான மனிதர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க இதயத்துல ஒரு சுயநலம்ங்கிறது அதிகம் இருக்காது. என்ன செய்யலாம், அடுத்தவங்களுக்காக செய்வோம், போவோம், வருவோம். ஆனா படிக்க 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 புத்திசாலித்தனம் அதிகரிக்க அதிகரிக்க சமூகத்தை பத்தி சிந்திக்கிறதோட தன்னை பத்தி, தான் எப்படி வளர்றது, தன்னை எப்படி பாதுகாத்துக்கிறது, தனக்கு எப்படி சேர்த்து வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு தன்னை பற்றிய எண்ணம், செல்ஃப் சென்டர்டா போயிடுறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் சொன்னேன், படிப்பு அப்படிங்கிறது அது எது கொடுத்தாலும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி, ஒருத்தர் கல்வி அறிவை புகட்டும் பொழுதே அதுக்கான சைடு எஃபெக்ட் சேர்ந்து வருது, அது சுயநலம். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக பயிற்சியில இறங்கும் பொழுது ஆன்மீக பயிற்சியின் விளைவு அகங்காரம் இல்லை, அதனுடைய சைடு எஃபெக்ட். இந்த ஆன்மீக பயிற்சி செய்யும் பொழுது பக்க விளைவாக தோன்றுகின்ற முக்கியமான விஷயம் அகங்காரம். ஆக ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா அவங்களை அறியாத ஒரு அகங்காரம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சண்டைகள் நடந்துச்சு. அங்க ஏதாவது ஒரு பொண்ணு பொருள் ஏதாவது கிடைக்கும், அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டா பரவாயில்ல. ஆனா ஆன்மீக பாதையில எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வெறுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ற அந்த பாதையில கூட இதை விட கடுமையான போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், யார் பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணங்கள், இதெல்லாம் போல வச்சிருந்த பார்க்கலாம். இது நீங்க இங்க இந்த அமைப்புன்னு இல்லை, எல்லா அமைப்புகள்லையும் இருக்கு. மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஷம் கொடுக்கப்பட்டு வஞ்சனையாக கொல்லப்பட்டு, ஏன் அவங்க என்னத்த சொல்ல வந்தாங்க? அவங்க எல்லாம் ஆன்மீகத்தை பரப்ப வந்தவங்க. அவங்க இந்த உலகத்துல எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு விஷம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கேருந்து வந்துச்சு? யாரு கொடுத்தா? ஏன் கொடுத்தாங்க? எல்லாம் பாருங்க, இந்த அகங்காரம்
அதை அடுத்த கட்டத்துல ஏற்படுத்துற விளைவுகள் தான். இந்த விளைவுகளை வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் மாஸ்டர் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்து கைய வைக்கிறாரு இப்பதான். இது யாருக்கு ரொம்ப பொருந்தும்? ரொம்ப பொருந்துறது அப்படின்னா எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா ரொம்ப பொருந்துறது அப்படின்னு யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, மாஸ்டருக்கு நெருக்கமான வட்டத்துல இருக்கிறவங்க, உச்சக்கட்ட ஃபங்க்ஷனரிஸா இருக்கிறவங்க. அதாவது இப்ப மிஷன்ல இருக்கக்கூடிய ரிசப்டர்ஸ், சென்டர் இன்சார்ஜஸ், ஜோனல் இன்சார்ஜஸ், ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ், அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ். இந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்குறாங்கல்ல. ஒரு எல்லாத்துக்குமான ஒரு நிதிநிலையை ஹேண்டில் பண்றவங்க, ஒரு பெரிய அமைப்பை, ஒரு ஆசிரமத்தை மெயின்டைன் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அகங்காரம் வந்து இருக்குங்கிறதே தெரிய வரும். மற்றவங்களுக்கு எல்லாம் இது தெரியவே தெரியாமல் இது பயிற்சியை தடை பண்ணிட்டு இது இங்க இந்த லெவலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி ஐ ரீச், நான் வந்து இதை அடைந்து விட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சு, அல்லது மற்றவர்களை விட தான் வந்து உயர்ந்த மட்டத்துக்கு போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த முயல் ஆமை கதையில முயல் வந்து ஃபார் ஃபார் பியாண்டு இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஆமையை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு நான் வந்துட்டேன், ஆமை இங்க வர்றதுக்கு டேக் லாங் டைம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஐ கேன் டேக் ரெஸ்ட் அண்ட் கோ அப்படின்னு அது நினைக்கிற மாதிரி நம்மளும் கூட நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் ரொம்ப அழகா வந்து அந்த பசுமை குடில், அந்த கண்ணாடியினாலான பசுமை குடில மாஸ்டர் எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஏன்னு கேட்டா அதுக்குள்ளார இருக்கிற மரம் வளருது, அதுக்கு ஆகாயம் தெரியுது, ஆகாயத்தை பார்க்குது அது. ஆனால் அது பார்க்குற ஆகாயம் உண்மை கிடையாது, அது கண்ணாடி வழியா பார்க்குதுங்கிறது அதுக்கு தெரியாது. கண்ணாடியை போய் தொட்ட உடனே நான் ஆகாயத்தை தொட்டேன்னு நினைக்குது, ஏன்னா கண்ணாடியில ஆகாயம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நான் போய் இந்த கண்ணாடியை தொடுறேன், எனக்கு கண்ணாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய சுதந்திரமான காற்று அதெல்லாமே எனக்கு தெரியும். அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் இந்த டைமென்ஷனை விட்டு வெளியிலயே போகல, இந்த டைமென்ஷனுடைய எண்டுல இன்னொரு டைமென்ஷனுடைய ரிஃப்ளெக்ஷன் படுத்து பாருங்க, அதே இதுன்னு நினைச்சுக்கிற ஒரு பெரிய தவறை இதுதான் அகங்காரம். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டா, அவர் அழகா சொல்றாரு, தான் உருவாக்கிய ஆன்மீக நிலைகளை கொண்டு தானே அமைத்து கொண்டிருக்கிற கட்டமைப்பாக இது அமையும் போது, எனக்கு வந்து நான் அமைதினா எனக்கு என்னன்னு தெரியும், இந்த தியானத்துல வந்தது இதாங்க அமைதி. எனக்கு வந்து மகிழ்ச்சி என்னன்னு தெரியும், பேரானந்த நிலைகள் நான் அடைஞ்சிருக்கேன், பேரானந்த நிலைனா இப்படிதான் இருக்கும். இதுக்கு அடுத்த கட்டத்துல அடுத்த டைமென்ஷன்ல இது வேற மாதிரி ஆகுங்கிற அந்த ஃபீல் கிடையாது. இது எல்லாம் என்னால உருவாக்கப்பட்டுருச்சு, இதை நான் என்ன எனக்கு வந்து எனக்கே எனக்கானது அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நான் அடைந்த ஆன்மீக நிலையை வச்சு நான் இதை அடைந்துட்டேன், இதை அடைஞ்சிட்டேன், நான் 4வது புள்ளியை தாண்டிட்டேன், 5வது புள்ளியை தாண்டிட்டேன், நான் 13வது புள்ளியை பார்த்துட்டேன், எட்டி, இப்படியெல்லாம் அது வந்து தன்னுடைய நான் மாஸ்டர் ரொம்ப 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 நெருக்கமானவன், எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு அதை கொண்டு ஒரு கண்ணாடி மாளிகை கட்டுகிறது. ஏன் அது அழகா மாஸ்டர் கண்ணாடி மாளிகைன்னு சொன்னார்? ஒரு கோட்டையில் அகங்காரம் என்பது ஒரு கோட்டைன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டா, அது மாதிரி அது வந்து ரிஜிடான விஷயம் கிடையாது, அது இருக்கிறதே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அகங்காரத்தின் வழியாக எல்லாவற்றையும் பார்க்க முடியும் தானே, ஆனா அந்த பக்கம் இருக்கிறதை உணர முடியாது. இதுதான் அகங்காரம். கண்ணாடி வழியா அந்த பக்கம் பார்க்கலாம், பட் யூ cannot feel it, you can see it. அப்ப அந்தாண்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருக்கிறதா உணர்றது அல்லது தொட்டுறது. அது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு மீனையோ எதையோ வெளியில இருந்து ஒரு குழந்தை தொட்டுட்டு மீனை தொட்டுட்டதா நினைக்கலாம், பட் மீனை தொட்ட ஃபீல் வரவே வராது. அதே மாதிரி அகங்காரம் அமைக்கின்ற அந்த கண்ணாடியிலான மாளிகைக்குள்ளாரதான் நாம வாழ்றோம் அப்படிங்கிறதான் மாஸ்டர் சொல்ல வராது. இது ரொம்பவும் ரொம்பவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கு. அகங்காரம் என்பது ஏமாற்றக்கூடிய ஒரு நுட்பமான தடை. ஈகோ a deceptively subtle obstacle. ஆன்மீக பாதையில் உள்ள மிக நுட்பமான தடை அகங்காரம். ஏனென்றால் அது தன்னையே பாதையாக காட்டிக் கொள்கின்றது. பல ஆண்டுகளாக பயிற்சி செய்து
ஆன்மீக நூல்களை கற்று உணர்ந்த சமூகத்தில் மரியாதையை பெற்ற, மேலும் சரணாகதி மற்றும் பணிவு குறித்து நன்கு சத்தமாக பேசக்கூடிய ஒரு ஆன்மாவே அகங்காரத்தின் சூழ்ச்சிகளுக்கு அதிக பாதிப்பிற்கு உட்படக்கூடியவராவார். இந்த வார்த்தை எல்லாத்தையுமே அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஒருத்தரும் யார் ஈல்டிங் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துலயும் ராஜி சொல்லிட்டு வர்றார். பிளவுற்ற இதயம், நல்லா படிச்சு நல்ல வேலையில இருந்து உலக வாழ்க்கையில ஓரளவுக்கு வெற்றி பெற்ற ஒருத்தர் அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி பெறாமல் இருக்கிறாரு. அதுதான் பிளவுற்றது. யாரு அதுக்கான பலிகடா அப்படிங்கிறத அங்க சொல்லுவார். ஸோ அவங்கள்ட்ட எபிலிட்டி இருக்கும், ஆனா அதை எல்லா விஷயத்திலையும் பிரிச்சு செயல்படுத்துவாங்க. ஒண்ணுல கொண்டு வர முடியாது, அல்லது கொண்டு வர்றதுக்கான அந்த ஒரு உறுதியான ஒரு இது இருக்காது. ஸோ 2வது கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ளுக்குள்ளார ஆற்றல் இருக்கும், ஆனா அந்த ஆற்றலுக்கு எந்த விதமான ஒரு களமும் கொடுக்காதனால அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதுக்கான சோர்சஸ் இருக்கும், அதுக்கான எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்கும், ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க 2வது கேஸ்ல 2வதான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறோம். 3வது கண்டிஷன்ல அவங்களுக்கு எல்லா சோர்ஸும் இருக்கும், உறுதியான மனசு இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கும், அவங்க ஜெயிப்பாங்க, வாழ்க்கையில அனுபவம் பெறுவார்கள். ஆனால் அந்த அனுபவத்தை தானே நம்ப மறுத்து தான் எதையும் பெறவில்லைன்னு சொல்லிக்கொண்டே நிறுத்திக்குவாங்க. இது மாதிரி ஒரு கேஸும் ஒண்ணு அஃபெக்ட் ஆகுறதுனா இங்க இந்த அகங்காரத்துக்கு பலியாகிறவங்க யாருங்கிறத சொல்றாரு அழகா. யாரை நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பல ஆண்டுகள் பயிற்சி செய்பவர்கள், ஒரு நல்ல மூத்த அபியாசியாக. எந்த ஸ்பிரிச்சுவல் புக்கு, அந்த புக்ல ஹார்ட்ஃபுல்னஸ் வேல என்ன சொல்லியிருக்காங்க, விதியை வடிவமைத்தல் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஈக்குவலா அங்க இருக்கிற புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லா நூல்களையும் லிட்டரேச்சர் நாலேஜ்ல பக்காவா இருப்பாங்க. சமூகத்தில் மரியாதை, அபியாசிகளுக்கு இடையில அவங்க வந்தாலே ஒரு மரியாதை. அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவும் ரொம்பவும் ஒரு புனிதமானவராக இருப்பார், புனிதமானவராக செயல்படுவார். அவர் பார்க்கும் பொழுதே எல்லாரும் அப்படிங்களா, வாங்க வணக்கம் அப்படிங்கிற மாதிரி. அத சமூகத்தில் மரியாதையை பெற்றிருப்பார். நல்லா லிட்டரேச்சர் நாலேஜ் இருக்கும். எங்க போனாலும் அவங்களுக்கு முன் வரிசையில இடம், 10 பேர் இருக்கிற இடத்துல போனா அவருக்கு பாராட்டு. அது மட்டும் கிடையாது, நீங்க ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் பத்தி பேச சொன்னீங்கன்னா அவர் பேசுறப்ப அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி பேசுவார். சரணாகதியை பத்தி பேசணுமா அழகா பேசுவார், பணிவை பத்தி பேசணுமா நல்லா சரளமா எங்கெங்க கோட்டை எடுக்கணுமோ அதுல இது சொல்லியிருக்காங்க, இதுல இதை சொல்லியிருக்காங்க, பாபுஜி இதை சொல்லியிருக்காரு, ஜாரிஜி இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு அழகா எடுத்து பேசக்கூடியவராக இருப்பாங்க. இந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க தான் இந்த விஷயத்துக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒருத்தங்களா இருப்பாங்க. அப்ப யாரெல்லாம் இருப்பாங்க, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, நீங்க சாதாரண ஆளா பார்க்காதீங்க. மூத்த ரிசப்டர்கள், மூத்த அபியாசிகள், மைய பொறுப்பாளர்கள், ஆசிரம பொறுப்பாளர்கள், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், இங்க மிஷனுடைய செயற்குழுல பொதுக்குழுல இருக்கக்கூடியவங்க, நிதியை நிர்வாகம் பண்றவங்க, இவங்க இந்த மாதிரி உன்னதமான இடங்கள்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக சைடு எஃபெக்டா இது பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்ப ஏன் இதை சொல்றாரு மாஸ்டர்னா, யாரு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துக்குங்கிறத சொல்லாம சொல்றதுக்காக சொல்றாரு. அப்ப நான்லாம் ஒன்றும் சாதாரண அபியாசிங்க எனக்கு கிடையாதுங்க, அப்படி கிடையாது. நமக்கு அது வேற ஒரு மட்டத்துல இருக்கு. அது நமக்கு புதுசா வர்ற அபியாசிக்கு நம்ம எப்படி பேசுறோம், நான் ஒரு 2 வருஷம் தியானம் பண்ணேன், இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு 10 நாள் ஆனவர், அவர்கிட்ட நான் எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறப்ப நமக்கு எந்த லெவல்ல அந்த ஈகோ வந்திருக்குங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆக இந்த அகங்காரம் என்பது நாமே உருவாக்கி நம்மளை அறியாம நம்மளை சுத்தி உருவாக்கிக்கிற கண்ணாடினாலான ஒரு தடை. இது தெரியாது, கண்ணுக்கு
தெரியாது. எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற எண்ணம் நின்று போயிடும். அவர் அடையப்பட்ட ஆன்மீக நிலைகள் பொய்யானவை அல்ல, ஆனால் அவை அனைத்தையும் அவர் அவரது அடையாளமாக மாற்றிக் கொள்கிறார். அதுதான் எனக்கு வந்து மாஸ்டர் ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். இந்த கண்டிஷன் யார் கொடுத்தது? மாஸ்டர் கொடுத்தது. இதே முடிவா? கிடையாது. இதுக்கு அடுத்த இன்னொரு நிலைமை வரலாம். ஒரு பணிவான ஒரு மனநிலை வருது, அமைதியான ஒரு மனநிலை வருது. இந்த அமைதியான மனநிலையை அப்படியே வெளிப்படுத்தி அதுவாக மாறி அதுவாகவே தான் காட்சி கொடுத்து கொண்டே நின்று விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. அந்த அமைதியான மனநிலை சூட்சமமாகி மறைந்து மீண்டும் இன்னும் ஒரு பயிற்சியில மேல போய் அடுத்த கட்டத்தை அடையும் பொழுதுதான் ஏற்கனவே பெற்ற அமைதியை விட இந்த அமைதியானது மேலும் சூட்சமமானது, மேலும் மென்மையானது. அதுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இப்ப 2வது புள்ளியில அனுபவிக்கிற ஒரு அமைதியும் 8வது புள்ளியில அனுபவிக்கிற ஒரு அமைதியும் ஒன்னே கிடையாது. ஆனா 2 பேரும் அமைதி தான், ரெண்டும் நம்மளால் உணரப்படுவதுதான். ஆனால் 2வது புள்ளியில நான் அடைஞ்சிட்டேன், எனக்கு அமைதி வந்துருச்சு, எல்லா விஷயத்திலயும் நான் நிதானமா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கும் 8வது புள்ளிக்கு அந்த அமைதியை உணரும் போது ஏற்படுகின்ற மனநிலைக்கும் ஏணி வச்சாதான். அப்ப அது 8வது புள்ளிக்கு போனாதானே அது தெரியும். நான் 2வது புள்ளியிலேயே நான் அமைதியை அடைந்து விட்டேன், நிரந்தரமான அமைதி எனக்குள்ளார குடிகொண்டிருக்கு, என்கிட்ட இருந்து எல்லாருக்கும் அந்த அமைதி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நின்னுட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான். இதுதான் அகங்காரம் செய்கிற வேலை. ஏன்னா அந்த ஆன்மீக நிலைகளை தன்னுடைய அடையாளமாக அது மாற்றிக்கொள்ளுகின்றது. அந்த அடையாளமானது அதன் தன்மை எவ்வளவு ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அது அகங்காரம். நீங்க ஒரு அடையாளத்தை உருவாக்கி நீங்க உங்களை ஒரு பணிவானவர், இல்ல நீங்க ஒரு பெரிய புத்திசாலி, உங்களை மாஸ்டர் மேல அன்பு கொற்றவர் அப்படின்னு நீங்க எந்த அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாலும் அது அகங்காரம் தான். நீங்க பாத்தீங்கன்னா பாபுஜியோட கூட இருந்த அசோசியேட்ஸ் லாலாஜி காலத்துல அவங்க நீங்க 1944 விஸ்பர்ஸ்ல படிச்சு பாருங்க. அது 3வது வால்யூம். அதுலதான் பாபுஜி பாபு மதன் மோகன்லால அனுப்பி ஒவ்வொருத்தர்ட்டையும் பேச சொல்வார், அவங்களுடைய அந்த அசோசியேட்ஸ், லாலாஜியோட அசோசியேட். அப்ப அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்க்கும் பொழுதுதான் இதுவும் அதுவும் அப்படியே மேட்ச் ஆகும். என்னன்னா நான் என் குருநாதரோட மிக நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நான் எனக்குள்ளார உள்வாங்கி அது மாதிரி நடந்து பார்த்தேன். இதெல்லாம் கிருஷ்ணாலால் மாதிரி லாலாஜி கூடவே இருந்தவர்கள் பாபுஜி அனுப்பிய தூதர்கிட்ட சொன்ன பதில்கள். அது எங்கேருந்து வருது பாருங்க. அவங்க சொல்றத கேட்டீங்கன்னா அப்படியே அச்சு அசலா சரியா இருக்கும். அவர் எப்படி சொன்னாரோ அது மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் சொன்ன கோட்பாடுகளை நான் இன்றளவுக்கும் சரியாக கடைபிடிக்க முயற்சி பண்றேன். என்கிட்ட வர்றவங்களுக்கு அதை நான் போதித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் பாபுஜியை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒருத்தர் சொல்ற விஷயம். நீங்க அதை கேட்டீங்கன்னா அவர் அப்படியே 100% கரெக்ட் அப்படின்னு தோணும். வேணா நாளைக்கு நான் அந்த பாட்டை மட்டும் எடுத்து உங்களுக்கு திருப்பி படிச்சு காட்டுறேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா அகங்காரம் அதை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டு தான் சரியாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. அவங்களும் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க, அவங்கள சுத்தியும் ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க தனக்குன்னு அவங்களுடைய கொள்கைகள், அவங்கள்ட்ட போறவங்க எல்லாரையும் மெல்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. எல்லாமே கரெக்டு. அவங்கள்ட்ட போறவங்க என்னமோ மெல்ட் ஆவாங்க, வளருவாங்க. ஆனா அவங்க என்ன ஆகுறாங்கன்னா தன்னுடைய ஆன்மீக நிலையை தனக்கு அடையாளமாக மாற்றிக்கொண்டு, எனக்கு தெரியும், நான் செஞ்சிருவேன், நான் மாத்திடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க, என் கூட இருங்க, உங்களை நான் தூண்டி விட்டு என்கிட்ட சிட்டிங் வாங்குங்க, உங்களை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவேன், நீங்க வேற யார்கிட்டையும் போகாதீங்க, என்கிட்ட வாங்க. 4-5 பேர்கிட்ட போய் அவங்களோட எல்லாம் போய் பழகுனீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே இந்த கண்டிஷனே ஸ்பாயில் ஆயிடும். என்கிட்ட வாங்க. நீங்க அது அக்கறையில சொல்றதா நினைத்து கொண்டு அதை சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல நான் உங்களை சரி பண்ற மாதிரி மத்தவங்களால சரி பண்ண முடியும். ஏன்னா நான் தான் இதெல்லாம் செய்யறேன், மாஸ்டர் செய்யறாருங்கிற எண்ணம் போயிடுச்சு பாருங்க.
இதுதான் அகங்காரத்தினுடைய ஒரு பிரச்சனையே. என்னிட்ட வாங்க, நான் பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போறேன், வாங்க கூட்டிட்டு போறேன், போறீங்களா போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்துன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, இல்ல இங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நான் இப்படி இப்படி போனா அது வேற விஷயம். அங்கெல்லாம் போயிடாதீங்க, அவர்கிட்ட சிட்டிங் எடுத்துடாதீங்க, நீங்க ஏன் என்ன கேட்காம அங்க போனீங்க அப்படின்னு ஒரு பிரிசெப்டர் பேச ஆரம்பிக்கிறாருன்னா அவர் தனக்கு தெரிந்த விதத்துல ஒரு பொசசிவ்னஸ், ஒரு கீழ்நிலையில அது பொசசிவ்னஸ். இல்ல ரொம்ப ஒரு முன்னேறிய நிலைமையில இருக்கிற ஒரு பிரிசெப்டர் அப்படி பேசுறாரு, இல்ல ரொம்ப நாளா பயிற்சி பண்ற ஒரு பிரிசெப்டர் அது மாதிரி பேசுறாரு அப்படின்னா அங்க அது என்ன பண்ணுது, அவருடைய வளர்ச்சியை, தான் பெற்ற ஆன்மீக நிலைகளை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொண்டு, நான் உங்களுக்கு சிட்டிங் கொடுத்தேன், உங்க லெஃப்ட் சைடு ஃபுல்லா இப்படி இருக்கு, உங்க ரைட் சைடு ஃபுல்லா இப்படி இருக்கு, நான் பார்த்துட்டேன், அதை நான் சரி பண்ணி தூக்குறேன். அவருக்கு உண்மையிலேயே அந்த கெப்பாசிட்டி இருக்கலாம். ஆனா அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படி என்றால், அவர் எந்த அளவுக்கு ஆன்மீக நிலைகளை பெற்றிருந்தாலும், அது எந்த அளவுக்கு ஆன்மீகமானதாக இருந்தாலும் அது அகங்காரம் தான் அந்த மாதிரி நம்மளை என்ன சொல்லுகிறது, அப்படி பேச வைக்கிறது அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். பிளவுற்ற இதயம் என்னும் அருள் செய்தியில் நம் இதயத்தில் உயர்தன்மை மற்றும் கீழ்த்தன்மை பண்புகளை கொண்ட 2 ஓநாய்கள் இருப்பதை பற்றி பார்த்தோம். ஆசை அது கீழ்த்தன்மை பண்பு கொண்டது, அதன் தேவை வெளிப்படையாக தெரியும் என்பதால் அடையாளம் காண்பது எளிது. தாராளமா பார்த்துடலாம். அது கண்ணுக்கு தெரியும்ல, இதுல ஆசைப்படுறேன், ஏன்பா இதுக்கு போற, மைண்ட் அதை நோக்கி ஓடுதுங்க, என்னால கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா கொஞ்சம் வீக்குங்க அந்த விஷயத்துல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் ஐடென்டிஃபை மை வீக்னஸ். ஆனா அகங்காரம் அப்படி கிடையாது. அகங்காரம் தந்திரமானது. அது என்ன பண்ணும், 10 பேருக்கு முன்னாடி முரட்டுத்தனமா பேசி எல்லாம் பார்க்கும். அந்த அகங்காரத்தை நான் உடைச்சு விட்டுருவேன்னு தெரிஞ்ச பிறகு அது தந்திரமாக வேலை செய்து, நான் எதை நோக்கி போறேனோ அதுவாக வேஷம் போட்டு கொள்ளாரு. நீ அடைய வேண்டிய லட்சியம் தானே, அதானே நினைச்சிட்டு போற, நான் தான் அது, என்னையே பிடிச்சிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி அது உயர் தன்மை பண்பு கொண்ட ஒரு தரப்பின் தோற்றத்தை போர்த்தி கொள்ளும். அது ஓனா இல்லைங்க, பசுத்தோல் போர்த்திய புலி. இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நல்ல ஓனான்னு தெரிஞ்சா நீங்க ஜாக்கிரதையா இருந்துடலாம். ஆனால் பசுவின் தோலை பொறுத்து கொண்ட ஒரு புலி போல அந்த ஒரு அகங்காரம் என்ன பண்ணுது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது சூட்சுமமாக ஆக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் எதை லட்சியமாக வைத்திருக்கிறேனோ அது நான் தான் அப்படின்னு வேஷம் போட்டுட்டு நிக்குது. அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அகங்காரம் தன்னை உன்னதமான ஒன்றாக காட்டிக்கொள்ளும். பெரிய பக்திமானா தன்னை காட்டிக்கும். அதுதானே அடையணும்னு நினைச்சேன், பக்தி உணர்வின் உச்சத்துக்கு போகணும்னு நினைச்சேன், இப்ப பக்தி உணர்வு தன்கிட்ட இருந்து வெளிப்படுற மாதிரி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், பக்தி உணர்வின் உச்சத்துக்கு போயிட்டேன். அதனாலதான் 9வது நியமத்துல நீங்கள் பக்தி உணர்வோடு இருங்கன்னு சொல்லல பாபுஜி. உங்களை காண்பவர் மனதில் பக்தி உணர்வும் தன்னை ஒரு அன்பும் ஏற்படுற மாதிரி மாறுங்கன்னாரு. அகங்காரம் இருக்கா, உங்க பக்தியானது உண்மையானதா பொய்யானதான்னு பாத்துக்கிறதுக்கு இண்டிகேட்டர் 9வது நியமம் தான். நீங்க உண்மையிலேயே பக்தி உணர்வோடு நெகிழ்ந்த நிலையோடு இருந்தீங்கன்னா நீங்க எதுவுமே பேசாம உங்களை பார்ப்பவர்கள், உங்க பேச்சை கேட்பவர்களோ உங்க செயல்பாடுகளை மதிப்பிடுபவர்களோ சொல்ல, உங்களை காண்பவர் மனதுல அந்த பக்தி உணர்வும் அன்பும் தூண்டப்படணும். ஆனா அகங்காரம் என்ன பண்ணும், உங்களை பக்திமானாக வெளிப்படுத்தும், உங்களை பணிவுள்ளவராக வெளிப்படுத்தும். அந்த இடத்துல 10 பேர் இருக்கிற இடத்துல ரொம்ப அமைதியாக ரொம்ப மரியாதையாக அப்படி நின்று பேசிட்டு மனசுக்குள்ளார எனக்கு தெரியாததா இது அப்படின்ற எண்ணத்தை அது கொண்டு வந்திருக்கும். இந்த நடிப்பு தான், இந்த தந்திரம் தான் அதை ஆபத்தானதாக மாற்றுகிறது. அது எப்படி வெளிப்படும்னா, நற்பண்பு எனும் ஒன்றினுள் தன்னை மறைத்து கொண்டு பக்தியாக அல்லது தீவிர ஆன்மீக உணர்வாக வெளிப்படும். ரொம்ப சின்சியர் அபியாசியா, ரொம்ப பர்ஃபெக்டான ஆளா, அவர் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரா தன்னை வெளிப்படுத்தி நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நிறைய லெஜெண்ட்ஸ் அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா, மூத்த பிரிசெப்டர்கள்ட்ட நீங்க நிறைய பேசுனீங்கன்னா எங்க காலத்துல இருந்த பெரிய லெஜெண்ட்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த லெஜெண்ட்ல எவ்வளவு பேர் தொடர்ச்சியா இருந்தாங்க, எவ்வளவு பேர் நடுவுல டீவியேட் ஆனாங்க, காணாம போனாங்க, அல்லது தன்னை சுருக்கி கொண்டார்கள், எப்பயோ ஒரு தடவை மிஷனுக்கு வர்றது, முடிஞ்சா மாஸ்டரை பார்க்கறதுன்னு ஏன் மாறி போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அடைய அகங்காரம்
அவங்கள தீவிர ஆன்மீகவாதியாக அவங்களுக்கு அடையாளம் காட்டி நீ அடைய வேண்டியதை அடைந்து விட்டாய்ன்னு சொல்லி நிறுத்திடுச்சு. ஆக ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓநாய்களை, நம்ம புலிகளை நம்ம சமாளிச்சிருவோம். ஆனா பசுத்தோல் போர்த்திய புலியாக நம்முடைய அகங்காரம் வந்து அப்படி மாறி நிக்குது பாருங்க. அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐடென்டி பண்றது கஷ்டம். ஏனென்றால் அது தந்திரமாக மற்றொரு பண்பு கொண்ட தரப்பின் தோற்றத்தை, உயர்ந்த தன்மை கொண்ட பண்பு கொண்ட ஒரு தரப்பின் தோற்றத்தை போர்த்தி கொள்ளக்கூடும். உன்னதமான ஒன்றாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடும். இதுதான் அதை ஆபத்தானதாக மாற்றுகிறது. அது நற்பண்பு ஒன்றினுள் தன்னை மறைத்துக் கொள்ளும். அதான் அந்த நற்பண்பு பக்தி உணர்வாக இருக்கலாம், தீவிர ஆன்மீக பயிற்சி பண்ற ஒருத்தராக காட்டுறதுல இருக்கலாம், பயங்கரமான டெடிகேட்டட் வாலண்டியர் அப்படின்னு ஒரு போர்வையை போத்திக்கும். இங்க ஓடுவார், அங்க ஓடுவார், மிஷனுடைய எல்லாத்துலயும் அவர் இல்லாம ஒன்றும் நடக்காது. ஒரு பண்டாரானா இப்போ 15 நாளைக்கு முன்னாடி போய் 15 நாளைக்கு பின்னாடி வரைக்கும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் விட்டுட்டு நின்று முடிச்சுட்டு வந்துடுவார். தியானம் பண்ண மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார், நின்றுக்குவார். ஏன்னு கேட்டா எனக்கு ஐ ரீச் இட், மாஸ்டர் எல்லாம் தருவாருங்க. இது ஒன்றும் இல்லை. இது என்ன? அகங்காரம். இது அவருக்கு தெரியுமானா தெரியாது. ஒரு முறை சாரிஜி அவர்கள் ஒவ்வொரு உண்மையான பயிற்சியாளரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆன்மீக களம் மிகவும் மென்மையானதாகவும் ஏற்புத்தன்மை கொண்டதாகவும், இது வந்து நம்ம நாளைக்கு படிக்கலாம், இருப்பதால் அது தற்பெருமை வளர்வதற்கும் சூழ்ச்சியுடன் கையாளும் திறன் வேரூன்றுவதற்கும் ஏற்ற நிலமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்த இது கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிக்கிறப்ப சொன்ன விஷயத்தோட ஒத்து போகும். ஆனால் இந்த பகுதியை வந்து கேட்கக்கூடிய அபியாசிகள், அதுவும் மிக மூத்த அபியாசிகள் இருந்தால் இது வந்து உங்களுக்கானது அப்படின்னு நீங்க எடுத்து யோசனை பண்ணி பார்க்கணும். இப்ப நான் பேசும்பொழுது இது எல்லாம் எனக்கானதுன்னு நினைச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இது மாதிரி பேசுறமே, இந்த பேச்சு வந்து அகங்காரத்துல இருந்து தானே வருது, இதைதான் நம்ம அடைஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோமா அப்படி எங்கேயாவது? அப்படிலாம் நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் மாஸ்டர் சொல்லியிருக்கேன். அதனால இது மாதிரி யாராவது இருக்காங்களான்னு யோசனை பண்ணாம நம்ம இருக்கிற இது மாதிரி எந்த இடத்துல நம்ம அகங்காரம் நம்ம மேல ஒரு கண்ணாடி மாளிகையை உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு யோசனை பண்ண வேண்டிய ஒரு உன்னதமான, மிக முக்கியமான, மிக சூட்சுமமான தலைப்பு. அடுத்தடுத்த தலைப்புகள் மிக மிக சூட்சுமமா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைய டாபிக்ல முக்கியமான விஷயம், அகங்காரம் ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி ஒரு மேற்கூரை அமைத்து அதுக்கு அந்தாண்ட தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை அடைந்து விட்டதான ஒரு எண்ணத்தை உருவாக்குது. தன்னைத்தானே ஒரு நற்பண்பாகவோ தீவிர ஒரு பக்தி உணர்வாகவோ அல்லது வந்து ஆன்மீக பயிற்சியாளராகவோ தன்னைத்தானே காட்டிக்கொண்டு அந்த போர்வையில மூடிக்கொண்டு நம்முடைய வளர்ச்சியை தடை பண்ண பார்க்குது அப்படிங்கிறது இன்னைய விஷயம். இதை சிந்திப்போம், நாளைக்கு தொடர்ந்து படிப்போம். இப்ப நம்ம காலை நேரம்.